stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இன்னும் சில மணி நேரங்களில் ஆளுநரை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தமிழக அரசியலில் அடுத்தடுத்த திருப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிற்பகல் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி அமைக்க உரிமை கோருவாரா பழனிசாமி என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. தமிழக அரசியல் களம் அடுத்தடுத்த திருப்பங்களால் அதிர்ந்து போயிருக்கிறதை நாம் காட்சி வாயிலாக பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சில மணி நேரங்களில் பொறுப்பு ஆளுநரை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி அமைக்க உரிமை கோருவாரா அல்லது ஏதேனும் கோரிக்கையை ஆளுநரிடம் வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. பிற்பகல் 3:30 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கவிருக்கிறார். ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். பொறுப்பு ஆளுநரை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எதற்காக ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறார் என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகள் தமிழக அரசியலேயே ஒரு பரபரப்பான சூழலுக்கு தள்ளியிருக்கு. மூன்றாவது பெரிய கட்சி சட்டப்பேரவை முடிவுகளின்படி தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கவிருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நோக்கத்தோடு சந்திப்பார், உங்களுடைய பார்வை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நேற்று தினமே அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் ரொம்ப சீனியருமான கே பி முனுசாமி அவர்கள் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் அவர் ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கிறார். பொதுவாக இது போன்ற தருணங்கள்ல யார் பிரதானமாக அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்றிருக்கிறார்களோ அந்த வகையில் பார்த்தால் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களை கிட்டத்தட்ட முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்ட பின்பு அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அதுதான் கடந்த கால நடைமுறை. எஸ்ஆர் பொம்மை வழக்கு நமக்கு அதைத்தான் காட்டுகிறது. ஆனா அந்த நடைமுறை இங்கு பின்பற்றப்படவில்லை. அதே நேரத்துல அது எப்ப பின்பற்றப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது பிற கட்சிகள், அதுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு உரிமை கோரினால் அதை தள்ளி போட முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கேனும் உரிமை கோரி வருகிறாரா? அப்படி வந்தால் அவர் எங்கிருந்து அவருக்கான எண்ணிக்கை 118 என்கிற மேஜிக் எண்ணை காட்டுவார் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா தரப்புக்கு ஆதரவாக இருந்ததால் அந்த கட்சியினரிடம் தெரிவித்திருப்பார். இப்ப ஆளுநரையே அவர் நேரடியாக சந்திக்க வருவதால் அவர்கள் தரப்பிலிருந்து எங்களுக்கு ஏதேனும் எண்ணை காட்ட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வருகிறாரா என்கிற கேள்வியும் எழுகிறது. அப்படின்னா எப்படி காட்டுவார்கள்? 2 நாட்களாக சூசகமாக ஒரு தகவல் கத்திய வந்து கொண்டே இருந்தது. நாம் பலருமே அதை கிட்டத்தட்ட இப்படியெல்லாம் கூட அரசியல் களத்தில் நடக்குமா என்று மறுதளிப்பு செய்த ஒரு சம்பவம் தான் திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் என்றெல்லாம் கூட பேச்சு இருந்தது. பட் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நண்பகலுக்கு மேல் அப்படி சந்தித்தால் இது விஜய்க்கு இன்னும் கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும். அது கிட்டத்தட்ட ஆளுநர் எப்பொழுது தான் எடுத்த முடிவுல சரி என்கிற நிலைப்பாட்டிற்கு வர முடியும் என்றால் இன்னொரு தரப்பும் இதே போன்று ஆதரவு கோரியிருக்கிறார்கள், தங்களால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் என்று கோரியிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் வந்தது என்றால் அந்த இடத்துல விஜயால கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடிக்குள்ளாக்க முடியும். நீங்க பாருங்க, நீங்க 118 கொண்டு வந்தால்தான் என்னால் பதவி பிரமாணம் செய்ய முடியும், அதிமுக தரப்பும் எங்களிடம் மனு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். இதனால் காலத்தை கடத்தி விட முடியும். விஜய் அவர்களுக்கு உடனடியாக அந்த பதவி பிரமாணம் உள்ளிட்ட விவகாரங்கள்ல காலத்தை கடத்த முடியும். நீங்க சட்டமன்றம் கூடிய பின்புதான் பதவி பிரமாணம் என்கிற நிலையில் இருந்து முன்னரே இந்த 118 என்கிற எண்ணை காட்டக்கூடிய சூழல் எழும். இந்த நேரத்துலதான் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்டவைகளோடு தொடர்ந்து அவர்கள் தரப்பிலிருந்து ஆதரவு வருமா என்கிற நம்பிக்கையும் விஜய் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தாவேகா தரப்பினர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் திமுகவோடு இருக்கக்கூடிய உறவையும் ஒரு பக்கம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறதுனால இது ஒரு குழப்பமான சூழலுக்குள் தான் செல்கிறது அப்படிங்கக்கூடிய சூழலை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல திரு சுவாமிநாதன், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், கமல்ஹாசன் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநருக்கு இந்த மேஜிக் நம்பரை ஆளுநர் மாளிகையில நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆளுநர் திட்டமிட்டே காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப சந்திக்க போறது அது அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, அது என்ன மாதிரியான பேசு போர்லாம் மாறும்?
இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பினுடைய நோக்கம் முதலில் நமக்கு தெளிவாகணும். ஏன்னா நேற்று தெளிவுபடுத்தி இருந்தார்கள் KP முனுசாமி. அந்த ஸ்டாண்ட் தான் நம்ம கடைசியாக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் என்கிற நிலையில் நாம் எடுத்துக்கொண்டால் கூட KP முனுசாமி நேற்று தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப மூன்றாவது பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 47 இடங்கள் தான் அவர்கள் வசம் இருக்கிறது. அவர்கள் என்ன நோக்கத்தோடு செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது அவர்கள் தரப்பில் இருந்து ஏதேனும் தகவல்கள் வந்த பின்புதான் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த எண்ணிக்கை அதான் நான் குறிப்பிட்டதை போல திருமாவளவன் அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற கருத்து சரியானது. நீங்க ஆளுநர் அவர்களுக்கு முன்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 இடங்களில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை கழித்தால் 107. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு அதை கூட இப்பொழுது ஆளுநர் பார்க்க வேண்டியதில்லை. ஆளுநரை பொறுத்தவரை அவர் முன்பு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழக சட்டமன்றத்தில் தனிப்பெருங்கட்சியாக அதிக எண்ணிக்கையில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். அதை அழைப்பதுதான் அவருக்கு முறை. அதுதான் ஜனநாயக மாண்பு. அதைத்தான் SR பொம்மை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முன்னுதாரண வழக்குகள் நமக்கு காட்டுகிறது. பட் அந்த இடத்துல ஆளுநர் தவறு செய்கிறார். அப்ப அந்த இடத்தில் ஒருமித்து அதே இடத்துல விஜய் அவர்கள் பல்வேறு கட்சியினரையும் நேரடியாக அணுகணும். இந்த நேரத்தில் தேவை ராஜதந்திர நடவடிக்கை. பல்வேறு கட்சியினரையும் நேரடியாக அவர் அணுகணும். அவர்களிடம் அழைப்பு கொடுக்கணும், கொஞ்சம் ஆதரவு கேட்கணும். நீங்கள் இன்னமும் கடிதம் கேட்டுக்கொண்டு கடிதத்திற்கு பதில் என்று காத்துக் கொண்டிருக்கிறது காலவரியத்தை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி தரப்பு நேற்றே அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சூழல் இன்னைக்கு போறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஆளுநர் அவர் செய்வது சில விஷயங்கள்ல கிட்டத்தட்ட மாநிலத்திற்கான ஒரு அதிகாரம், அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான சவால் இது. அதற்கு ஒரு நியாயம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு. இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் போய் என்னிடமும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எனக்கும் அவகாசம் தேவை, என்னாலும் 118 காட்ட முடியும்னு சொல்லிவிட்டார்னா ஆளுநர் தாமதித்ததற்கு ஒரு நியாயம் சேர்த்தது போல ஆகிவிடும்ல. அந்த இடமும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக செல்கிறார், அவர் சென்றால் என்ன கோரிக்கை மனு கொடுக்கிறார் என்பதை பொறுத்துதான் நம்ம அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வை யூகிக்க முடியும்னு பார்க்கலாம். இல்ல, அவரு சந்திக்க போறதா இருக்கட்டும், சந்திச்ச பிறகு என்ன நோக்கம் அப்படிங்கிறது அதிமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாதான் நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இருந்தாலும் உங்க பார்வையில எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சா இந்த மாதிரியான சினாரியோலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்க பார்வையில என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக ஏதோ ஒரு காய் நகர்த்தல்கள் செய்யறாங்க. ஒருவேளை நாம் நேற்று வரை ஒரு யூக தகவல்களாக நாம் எல்லோரும் கிட்டத்தட்ட ஆங்கில ஊடகங்கள் தொடங்கி பலரும் பேசிக் கொண்டிருந்த திமுக ஆதரவோடு என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா திராவிட கட்சிகள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை அந்த புள்ளியில் நகர்த்தாருன்னா அது விஜய் இன்னும் மாசான தலைவராகத்தான் வெளியுறகத்திற்கு காட்டும். கிட்டத்தட்ட அவர் இவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றியெல்லாம் மீறி அந்த வெற்றிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அவரை ஆள விடாமல் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தும். சோ அந்த இடமும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி செய்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு வேறு ஏதேனும் முயற்சிகள் செய்து பார்க்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இதன் பின்னால் கொஞ்சம் பாஜக இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. தாவேக்கா தரப்பு தெல்ல தெளிவாக அவர்களிடம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிள்ளைங்க நெல்லிக்கணி போல இருக்காங்க. 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழகத்தில் தனிப்பெருங்கட்சியாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆளுநர் இப்பொழுது அவர்களுக்கு சட்டமன்றத்தில் நிரூபிக்க சொல்ல வேண்டும். அதுதான் அடுத்த நிலை. பட் அந்த நிலை இங்கு மரபு உடைக்கப்படுகிறது. அது ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதையெல்லாம் தாண்டி இது கிட்டத்தட்ட ஒரு மாநில நலன் சார்ந்து அனைத்து கட்சிகளுமே இதற்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பட் இது ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கான அரசியல் லாபத்தோடு இதை முடிச்சு போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த அணுகுமுறையோடு இதை அணுகுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறாங்க. இல்ல, நீங்க குறிப்பிட்டீங்க மக்கள் வெறுப்பை சந்திப்பார்கள், ஒருவேளை ஆட்சி அமைக்கவே உரிமை கோரிட்டா இது ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? அதை மீறி அவரு ஆட்சி அமைக்க உரிமை கோரிடுவாரா? இல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு என்பது அவர்களுக்கு தெரியும். வேறு வழி என்ன இருக்கிறது? இப்பொழுது அதிமுக 3வது இடத்தில் இருக்கிறது. நம்ம ஒருவேளை அதிமுக இந்த முயற்சியை எடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோமே, அதிமுக இப்பொழுது 3வது இடத்தில் இருக்கிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்துவிட்டால் பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அதிமுகவோட ரோல் என்ன? அங்க பட்ஜெட் திமுகவுக்கும் பின்வரிசை இருக்கையில் இருக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுதோ அது போன்ற நேரம் தான் ஒதுக்கப்படும். எதிர்கட்சி அரசியல்ல திமுகவையும் முந்தி செல்ல வேண்டும், ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலையும் திமுகவை முந்தி செல்லணும். அப்ப நிறைய சவால்கள் வந்துடும். நீங்க தமிழக வெற்றி கழகம் எப்படி ஆட்சி நிர்வாகம் செய்யறாங்க, அவங்க நேரடியாக மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்றுவிட்டால் அது இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும். பட் இது அவர்களுக்கு கண்முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல ஒன்றாக இருக்கலாம். ஏதேனும் முயற்சிகள் செய்து பார்க்கலாம் என்பது இருக்கலாம். இல்லைன்னா அவர்களும் நேற்றிலிருந்து பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த அணி ஜெயித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல அவர்கள் கூட்டணியில் பாஜக இருக்கிறது. ஒரு இடம்தான் என்றாலும் அவர்கள் ஏதாவது ஆளுநர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து அவர் 2 முறை நேரில் சென்று சந்தித்தும் இதுவரை
ஆட்சி அமைப்பதற்கான எந்த இதுவும் தெரிவிக்காததிலிருந்து இதன் பின்னால் பாஜகவினுடைய ஏதோ ஒரு அழுத்தமும் இருக்கிறதுங்கிற பார்வையும் இருக்குல்ல. சோ அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளும் அந்த வகையில் முயற்சி எடுப்பதற்கான உரிமை இருக்கிறதா தான் ஜனநாயகம் கொடுத்திருக்கிற வரைமுறை. அதை பயன்படுத்தி அதிமுகவும் சில முயற்சிகள் முன்னெடுக்கிறார்களோ என்கிற எண்ணம் தோன்றுகிறது. எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லை, கிங் என்று அதிமுக மூத்த தலைவர் செம்மலை குறிப்பிட்டிருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளுநரை சந்திக்க போவாரா, சந்தித்த பிறகு அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி சுவாமிநாதன். ஆளுநரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருப்பதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்று மாலையில் பல அதிரடி செய்திகள் வெளியாகலாம் என்றும் தெரிகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் அரசியல் காட்சிகள் வேகமாக அடுத்தடுத்து அதிரடியோடு நகர்ந்து வருகின்றன. தமிழக அரசியலில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. பொறுப்பாளுநர் அர்லேக்கரை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆடுபுலி ஆட்டம் விளையாடுகிறதா டெல்லி தலைமை என்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. முதன்மை கட்சியை அழைப்பதில் ஏன் தாமதம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குதிரை பாரத்தை நோக்கி செல்கிறதா தமிழக அரசியல் களம் என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.